உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, சாதி ஒழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம். நவம்பர் 27ஆம் தேதி மாவீரர் நாளை முன்னிட்டு திருவள்ளூர் மாவட்டம் ஆவடியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திருவள்ளூர் மைய மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் ஆதவன் தலைமையில் செயல் வீரர்கள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக கட்சியின் துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு, தலைமை நிலைய செயலாளர் தமிழ்ச்செல்வன் ஆகியோர் கலந்து கொண்டு நிர்வாகிகளுக்கு ஆலோசனை வழங்கினர். இந்த கூட்டத்தில் அரசியல் குழு மாநில செயலாளர் நீலவானத் நிலவன், முன்னாள் மண்டல செயலாளர்கள் வழக்கறிஞர் கௌதம் கோபு, கதிர் நிலவன், திருவள்ளூர் மாவட்ட செயலாளர்கள் தளபதி சுந்தர், மாஸ்டர் அருண், கௌதம், நீலமேகம், சென்னை மாவட்ட செயலாளர்கள் ஞான முதல்வன், இளங்கோவன், ஆவடி பகுதி செயலாளர் பாண்டியன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் அடுத்த ஆரியபாளையத்தில் வடி சாராய ஆலையில் சுமார் 14 ஆண்டுகளாக வேலை செய்து வந்த தொழிலாளர்களை கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு ஆலை நிர்வாகம் பணி நீக்கம் செய்துள்ளது. இதனால் பாதிக்கப்பட்ட 53 தொழிலாளர்கள் குடும்பங்கள் இந்த 2 நாட்களாக வேலை வேண்டி காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் விசிக மாநில செயலாளர் அகன் ஏகாம்பரம், வில்லியனூர் தொகுதி பொறுப்பாளர் சக்திவேல் மற்றும் நித்யானந்தம், நாகராஜன், தாயப்பன், இனியவன், முருகன், சுரேஷ், ராமன், வடிவேல், பால, பிரகாஷ், சதீஷ், மாசிலாமணி, வள்ளல், பரசுராமன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம். நாளையும் இதே போன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம். வணக்கம். உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே,